நீங்கள் அவருடைய தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு வெற்றி பெறுவோமா தோல்வியடைவோமா சந்தேகம். அதன் பிறகு சென்னை பெரம்பூரில் ஒரு தொகுதி. அப்போது நாம் இந்த தேர்தலில் பங்கு பெற வேண்டும், வெற்றி பெறுவோம் என்பது சாத்தியமில்லை. இப்படி அடிக்கப்பட்ட அலைதான் இவர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சர்களாக மாற்றியிருக்கு. அப்போது இவர்கள் கொள்கை ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் கேட்ட கேள்வி சாத்தியம். லஞ்ச லாவணியம் ஊழல் இல்லாத ஒரு அரசை தீர்மானிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு பயிற்சியோ பக்குவமோ அல்லது தத்துவங்களோ சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவர்கள் இது போன்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் செங்கோட்டைனா எனக்கு ஃபைனான்ஸ் வேண்டான்னு பொதுப்பணித்துறை வாங்கியிருக்கார். எதுக்கு? அவரே கேட்டு வாங்கியிருக்கார். எதுக்கு? அவருக்கு ஆதிதிராவிட நலத்துறை கொடுத்து 8 முறை 9 முறை எம்எல்ஏ இருந்தவர். ஆதிதிராவிட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றணும், அவர்களுக்கான அந்த சலுகைகளை அவர்களில் போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா அத்தனை தலித்துக்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ செங்கோட்டையனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாமே. ஒரு ஆதிதிராவிடருக்கு தான் ஆதிதிராவிட நலத்துறை கொடுக்கணுமா? அப்போது இவர்கள் எல்லாம் அதிகாரத்தை பங்கு போட்டு கொள்ள வேண்டும். திராவிட இயக்கம் எப்படி என்ன நடந்ததோ அதே ஃபார்முலா தான்.